நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயவு திரு விஜயராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாயினம். சரிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என வளர்த்திட அருளாம் தெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சிவசிவ அன்பே குழுவை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் அதை இயக்கக்கூடிய நிர்வாகிகளே அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தலைப்பாக அருளாளர் வருகின்ற தருணம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் அருள் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் தன்னுடைய அருட்பாவில் அனுபவமாலை என்ற பகுதியில் அருளாளர் வரக்கூடிய தருணத்தை பற்றி அவர் அனுபவபூர்வம் பெற்று பாடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடலில் வரக்கூடிய முதல் அடியைத்தான் நாம் தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். அந்த பாடல் அற்புதமான பாடல். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, ஆயிரம் ஆயிரமாம் கோடி அணி விளக்கு ஏற்றிடுக, தெருளாய பசு நெய்யே விடுக, மற்றை நெய்யேல் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும், இருளேது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ, என்னாதே மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய், மருளேல் அங்கு அவர் மேனி விளக்கம், என் கடந்த மதி கதிர் செங்கனல் கூடிற்று எண்ணினும் சாலாதே. அருளாளராகிய இறைவன் வரக்கூடிய தருணம் இதுவாக இருக்கின்றது என்று உலக மக்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் ஒரு அறிவிப்பு சொல்றார். அது தன்னுடைய மனத்தோழிக்கு சொல்வது போல நமக்கு சொல்லி இருக்கின்றார். அதான் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. அருளாளராகிய இறைவன் வருகின்ற தருணம் இதுவாக இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் ஆயிரம் ஆயிரமாம் கோடி அணி விளக்கு ஏற்றிடுக என்று சொல்றார். ஆயிரம் ஆயிரம் கோடி அணி விளக்கு ஏற்றிடுக. அதாவது புறத்துல எங்கும் 1000 கோடி லட்சம் விளக்கு கோடி விளக்கெல்லாம் புறத்துல ஏற்றுறாங்க. அது சுத்த சன்மார்க்கத்தில் பெரிய இது கிடையாது. அது இதுவரைக்கும் எத்தனையோ கோடி ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் கோயில்களை சுற்றி வெறும் விளக்கா ஏற்றி வைக்கிறதை நம்ம பார்க்குறோம். லட்ச விளக்கு, லட்ச தீப விழா அப்படியெல்லாம் நடத்துகிறாங்க. கோடி விளக்கு ஏற்றுதல் அப்படின்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது அப்படி இல்லை. கேரளா கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுள் சுவர் பூரா ஒரே விளக்கா இருக்கும். ஜெகஜோதியா சாயந்தரம் ஏற்றி வைப்பாங்க, பிரமாதமாக இருக்கும். அது அந்த மாதிரி அது புறத்தோடு முடிந்து விடக்கூடியது. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது ஆயிரம் ஆயிரம் கோடி அணி விளக்கு ஏற்றிடுக என்று சொல்றார். ஆயிரம் ஆயிரம் கோடி என்பது, கோடி என்றாலே நமக்கு இந்த தேகத்துல, மனித தேகத்துல உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஆத்ம நிலையை, பரமாத்ம நிலையை குறிப்பதாக இருக்கு. அதனால தனுஷ்கோடின்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு பேர் தனுஷ்கோடி. தனுஷுனா உடம்பு, வில். தனுஷுனா வில். நமக்கு வேற நடிகர் தான் தெரியும். ஆனால் நமக்கு
தமிழ்ல இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தெரியாது. தனுசுனா வில்லுன்னு அர்த்தம். வில் என்பது தேகத்தை குறிக்கும், தனுசு என்பது தேகத்தை குறிக்கும். ஆகையினால இவர் எல்லாம் வல்ல நடராஜர். இவர் எல்லாருக்கும் நன்மை செய்யும்போது இலவசமாகத்தான் நடிக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த அருளாளராகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த அருளாளர் வரக்கூடிய தருணம் எங்கே என்றால், நாம் சிறநடுத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடி விளக்கை ஏற்றுதல் வேண்டாம். அதான் கோடி, இந்த உடம்புல கோடியாக உச்சந்தலை இருக்கின்றது. தலை அடிபாகமா எடுத்து மேலே கோடி உச்சி. கோடி என்றால் உச்சியை குறிக்கக்கூடியது, கடைசி முடிநிலை. 1000 கோடி என்று சொல்றார். 1000, ஒரு 1000, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் கோடி. ஒரு 1000 என்பது நம்முடைய தேகம், இந்த உலக பற்று. இந்த தேகமே நாம் என்று எண்ணிக்கொண்டு நாம் உலகில் அவாவெகுளி மயக்கத்தோடு தினம் உண்டு கழிப்பதும், தூங்கி எந்திரிப்பதும், கடுமையாக உழைப்பதும், பொருள் தேடுவதும், அந்த தேக சுகபோகங்களிலே சாப்பிட தூங்க ஐம்புலச் சுவையிலே மனிதன் வாழ்க்கையை கடத்தி விடுகிறான். அதுதான் அதில் செய்யக்கூடிய சில செயல்களை சாதனையாக சொல்லிக் கொள்கின்றான். கின்னஸ் சாதனை, நோபல் பரிசு, செவாலியர் பரிசு, இந்த மாதிரி பத்மா பரிசு, என்னென்னமோ பரிசுகள்லாம் கிடைக்குது. ஆனால் அவைகளெல்லாம், அந்த பரிசுகள்லாம் மனிதனுக்கு பயத்தையோ கவலையையோ நோய்பிணி தீமைகளையோ விபத்துக்களையோ மரணத்தையோ தடுப்பதில்லை. உலகத்தில் நாம் பெறக்கூடிய எந்த பரிசுகளும், எந்த பட்டங்களும், எந்த இதுகளுமே நமக்கு மனிதனுக்கு வாழ்க்கையில இடைக்கிடைக்கு வரைக்கூட, அதான் வள்ளல் பெருமாள் இந்த வாழ்க்கையில், இந்த மனித தேக வாழ்க்கையில் இடைக்கிடையே வரக்கூடிய பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், இவற்றை தடுக்கக்கூடிய ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஆனால் கேட்டாக்கா என்ன சொல்ல, அதெல்லாம் இயற்கை தாங்க. ஆனால் நாங்கள் விஞ்ஞானத்தின் உச்சியில் இருக்கின்றோம், செவ்வாயில் போய் இறங்கி விட்டோம், செவ்வாயில் வாழ்க்கை நடத்த போகிறோம், சந்திரனில் இறங்கிட்டோம், அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நோயை கூட நீக்க முடியாத ஒழுங்குமுறை வாழ்க்கை கூட மனிதனிடத்தில், மனித குலத்தில் இல்லை. ஒரு உணவு பழக்கத்தில் கூட அவன் வைராக்கியத்தோடு ஒழுக்கத்தோடு இருந்து வாழக்கூடிய நிலை மனிதனுக்கு கிடையாது. அதனால்தான் அவனுக்கு நிறைய நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், அவாவுகளி மயக்கத்தினால், அகங்காரத்தினால் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தினால் அவனுக்கு நிறைய துன்பங்கள் சூழ்ந்து விடுகின்றன. அது எப்படித்தான் வருதுன்னு தெரியல. அதுக்கு எத்தனையோ காரண கலைகளை, ஜோதிட கலை, அந்த கர்மா, அது இதுன்னு சொல்லி ஏதோ கற்பனை பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு இடத்தையோ சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு அதுக்கு ஏதோ பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கிறானே தவிர எதையும் அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவனும் ஒழுங்காக இருக்கவும் முடியாமல் தவிக்கிறான். இதுக்குத்தான் அவன் அருள் நாட்டம் உடையவனாக இருக்க வேண்டும். அதான் அருளாளரை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா, நாரணர், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இன்னும் எத்தனையோ சக்தி சத்தர்கள், இவர்களைத்தான் தெரிந்த அந்த சக்திகளைத்தான் மந்திர தந்திரங்கள் வைத்து கோயில்களை கட்டி அப்படி ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு, ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு, ஏதோ இந்த பூஜை பண்ணால் போதும், அந்த பூஜை பண்ணால் போதும்னு சொல்லி கற்பனையில் போய் நிற்கிறான். சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுறான். தலையெழுத்தே மாறிடும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இவன் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஜீவகாரணியம் உடையவனாகவும் வாழாமல் எந்த ஜாதகத்தை கொண்டு என்ன செய்தாலும் சரி, எத்தனை வழிபாடு செய்தாலும் எதுவும் அவனுக்கு நிலையான இன்பத்தை தருவதில்லை. ஏதோ ஒரு கிடைச்ச மாதிரி, ஒரு அவன் நம்பிக்கை தகுந்த மாதிரி சில இது நடக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் பழையபடி இன்னொரு துன்பம் அவனுக்கு வர ஆரம்பித்து விடுகிறது. இப்படி இந்த மனிதனுக்கு சதா பிறந்தது முதல் அவன் இறப்பு வரைக்கும் அவனுக்கு பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை, மரணம் அடைவதற்குள்ள இன்னைக்கெல்லாம் ரொம்ப வாதனைப்படுவது மனித உயிர்கள் தான். ஆஸ்பத்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைகள்ல ஆங்கில வைத்திய முறையினால
மிகவும் சித்திரவதை, ஒவ்வொரு உயிரும் படாத பாடுபட்டு தான் கடைசியில இறந்து போய் கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் மீள வேணாமா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம். அதான் வையகத்தீர் வானகத்தீர் மட்டகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையெல்லாம் அதை போய் மதித்து பெரிய இது மாதிரி மயங்கி போய் கிடைக்கிறீங்களே. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். மையகத்தே ஒரு மரணம் அதை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மெய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமீன் என்று அழைக்கின்றார் இந்த உலகத்தாரை எல்லாம். ஏன் அவர் அடைந்து கொண்டுதான் அழைக்கிறார். ஏதோ கற்பனை கவி பாடல அச்சமில்லை அச்சமில்லை என்று மிச்சமில்லாமல் போகவில்லை. அவர் உயிரோடு உடமும் ஒளிமயமாகி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தோடு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டுதான் அந்த பாடலெல்லாம் பாடியிருக்கிறார். ஏதோ கற்பனை கவி பாடி வைக்கவில்லை, கற்பனை கதைகளை பாடி வைக்கவில்லை வள்ளல் பெருமான். அதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை உடம்போடு, அதான் அவர் சொல்றார், அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர் என்று சொல்றார். இந்த உடம்பு அழியக்கூடியதுதான்ப்பா மனித உடம்பு, ஆனா அழியாம ஆக்கக்கூடிய ஒரு வகை இருக்கிறது. அதை நான் சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு தான் சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் தயவு நெறி என்று உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. வடலூருக்கு வாருங்கள், வடலூரிலே அந்த சத்திய தர்மசாலையை பாருங்கள். அதனால் இரக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உயிர்கொலையும் புழைப்புசிப்பும் மது மாமிசம் உண்ணாத நித்திய விரதத்தை கடைபிடியுங்கள். சத்தியம் உங்களுக்கு உதவி. சத்தியம்னா இறைவன் தான் சத்தியம், கடவுள் தான் சத்தியம். அருளாளர் சத்தியமா இருக்கிறார், உண்மையா இருக்கிறார். கடவுள் நம்ம என்னோ நினைக்கிறோம், கடவுள் அருள்னா என்னமோ நினைக்கிறோம். கடவுள்னா எல்லா பேரும் ஒரு சாமி, விநாயகர், முருகன், சிவன், அம்பாள், திருமால், பெருமாள், இந்த மாதிரி நிறைய தாயார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மூர்த்தி தெய்வ வடிவங்களை பார்த்துட்டு தான் ஏதோ அவைகளுக்கு போய் இந்த துளசி மாலை போட்டா போதும், இந்த அர்ச்சனை பண்ணா போதும், அது செய்தா போதும், இது செய்தா போதும் தான் இருக்காங்களே தவிர மனிதன் உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஜீவ காருண்யமா இரக்கமா இருக்கணும், தன்னை போல் பிறரை பாவித்து நடத்துதல் வேண்டும், எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த உணர்வு நிலையிலிருந்து வாழ வேண்டும் என்று யாருக்குமே அந்த வழிபாடு தெரியல. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொன்னார், அறிவு வந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடு என்று சொல்றார். அறிவு வந்த ஜீவர்கள், அறிவு வந்த ஜீவர்கள் மனிதனுக்கு தான் 6 அறிவு இருக்குன்னு சொல்றான். ஆனா 6வது அறிவு அவன் பயன்படுத்துறானா என்னன்னு தெரியல. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், 6 அறிவுடைய மனிதர்களுக்கு ஜீவகாருண்யமே வழிபாடு என்று சொல்கிறார். அறிவு வந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடு. அறிவு வந்த ஜீவனா மனிதன் தான், மனித தேகத்தில் வாழக்கூடிய உயிர் தான் அறிவு வந்த ஜீவன். அதுதான் நல்லது கெட்டதை பகுத்தறிந்து நன்மையை மட்டும் கடைபிடிக்கணும். அதுதான் பகுத்தறிவு என்று சொல்ல. பகுத்தறிவுக்கு வள்ளல் பெருமான் அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நன்மை எது தீமை எது அல்லது பாவம் எது புண்ணியம் எது என்று விசாரித்து தெரிந்து நன்மையை அல்லது புண்ணியத்தை கடைபிடிப்பதுதான் பகுத்தறிவுன்றாங்க. இப்ப பகுத்தறிவெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால மனிதன் ஜீவகாருண்யத்தை, உண்மை பகுத்தறிவை, உண்மை அருள் அறிவை, உண்மை ஆன்மீக அறிவை யாருமே பற்றுவது கிடையாது. ஏனென்றால் அறியாமை தான். அதான் திருவள்ளுவர் சொல்ற, அறிவினால் ஆவது ஒன்றொன்றோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொல்றார். அறிவினால ஒன்று நடக்கும் சொன்னா அது எதுன்னு சொல்றார். தனக்கு வந்தது போல பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை எவன் நினைக்கின்றானோ அவன்தான் அறிவுடையவன் என்று சொல்றான். அதைத்தான் வள்ளல் பெருமானும் தன்னுடைய பாடல்ல சொல்றார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். எண்ணுறும் எனக்கே இசைத்த போதெல்லாம் நின் அருள் வளர்த்தால் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சையாம் எந்தாய் என்று சொல்றார். இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். ஞானம் அறிவுன்னா நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். மனிதன் தினசரி அந்த இரக்கம் இல்லாதனாலதான், அந்த ஜீவ தயவு இல்லாதனாலதான் அவன் அருள்னா என்னன்னே தெரியல.
அருள்னா என்ன நினைக்கிறேன், அந்த வாழ்க்கை வசதி தான் அருள் நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையில நல்லா படிக்கிறது, நல்ல வாழ்க்கை வசதி, நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, நல்ல ஆட்சி அதிகாரம், மற்ற மற்ற ஆணை பானை சடை, இந்த மாதிரி வாழ்க்கையில கார் பங்களா அத்தனை வசதிகளோடு இருக்கிற. ஆனா ஒரு இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நோயினால் படாத பாடுபடுறாங்க. ஆகையினால அருள் என்பது என்னவென்றே தெரியவில்லை. இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வசதி எல்லாம் மனிதன் கடின முயற்சியினாலே பெற்றுவிடலாம் என்று திருவள்ளுவர் சொல்றார். அதைத்தான் அவர் திருக்குறள் சொன்னார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, முயற்சி தன் மெய் வருத்த கூலிதான் தரும்ன்றார், பரிசு கிடைக்காது. தெய்வத்தான் ஆகாதெனினும், தெய்வமாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப போராடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதியெல்லாம் பெற்றுக்கொள்கிறான். கடின போராட்டம் பண்ணி ஒரு பெரிய பதவியையே அடைந்து விடுகின்றான் மனிதன். அதுக்கெல்லாம் அருள்லாம் தேவையில்லை. அதை எந்த வழியினாலும் எப்படி வேணாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் அருளை அப்படி சம்பாதிக்க முடியாது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய. அதனாலதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்கு என்று திருவள்ளுவர் பெருமான் தான் நமக்கு சொல்றார். அதுவும் அல்லாமல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. அருள் செல்வம் தாப்பா உலகத்திலே போற்றுதற்குரிய நல்ல செல்வம். பொருள் செல்வம் பூரியார்னா கெட்டவர்கள், தீயவர்கள், திருடர்கள், இன்னும் என்னென்ன கீழான தொழில் செய்யறாங்களோ அத்தனை பேர்கிட்டையும் பொருள் செல்வம் எப்படி வேணாலும் சேர்ந்துடும். ஆனால் அருள் செல்வம் அப்படி சேராது. இப்போ இன்னைக்கு பொருளை எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறான்ற நிலை தான் உலகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால எப்படி வேணாலும் மோசடி பண்ணி கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிப்பது ஈஸியாக இருக்கிறது உலகியல்ல. ஆனால் அருளை சம்பாதிக்கிறன்னா ஒழுக்கம் இருக்கணும், உண்மை இருக்கணும், ஜீவகாருண்யம் இருக்கணும், எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய உணர்வு இருக்கணும். அதுதான், அதனாலதான் அருள் வரும். இவன் சம்பாதித்திருக்கக்கூடிய பெரிய நாட்டின் உச்சநிலை பதவிகளோ, மற்ற உத்தியோகங்களோ, அதிகாரங்களோ, மற்ற பெரும் செல்வங்களோ, கோடிக்கணக்கான கருவிகளோ, விஞ்ஞான கருவிகளோ எதுவுமே இவனுடைய பயத்தை, கவலையை, நோய்பிணி, தீமையை, விபத்துக்களை, மரண வாதனை ஏதாவது தவிர்க்குதா? எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தவரெல்லாம் நோயினால் பீடிக்கப்பட்டு நோயை தடுக்க முடியாமல், அவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இருந்தும், அவ்வளவு பொருள் ஆற்றல்கள், இன்னும் என்னென்ன ஆற்றல் இருந்து நோயை தடுக்க முடியாமல் இறந்து போனார்கள். விதி, அதற்கெல்லாம் விதி என்று சொல்லி விடுகின்றார்கள். அது இயற்கை என்று மனிதன் அந்த தோல்வியை இயற்கைன்னு சொல்லிடுறான். இயற்கைன்னா எப்போதுமே இருந்து கொண்டிருப்பதுதான் இயற்கை, இல்லாமல் போவது இயற்கையே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஆகையினால மனிதன் அருள் பெற முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அருள் பெறுவதற்கு அவன் இரக்கமுடையவனாய், ஜீவ காருண்யமுடையவனாய் இருக்க வேண்டும். அந்த ஜீவ காருண்யத்தான் வள்ளலார் சொன்னார். ஜீவ காருண்யமே கடவுள் வழிபாடு என்று சொல்றார். ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனித தேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தேகம் ஆலயம்தான். அதே மாதிரி மற்ற ஆடு தேகம், மாடு தேகம், பன்றி தேகம், எருமக்கடா தேகம், இன்னும் என்னென்ன முயல்ல இருந்து எத்தனை உயிர்கள், அதே மாதிரி பறவை இனங்கள், கோழியிலிருந்து எத்தனை பறவை இனங்கள், அதே மாதிரி நீரில் நீந்துவன மீன்கள்ல இருந்து எத்தனை நீர் வாழ்வன, இப்படி கால்நடைகள் ஊர்வன, பரப்பன, நீந்துவன என்று எந்த ஒரு பிராணிகளையும் மனிதன் விட்டு வைக்கவில்லை. தன்னுடைய உணவுக்காக திட்டமிட்டு அவைகளை வளர்த்து, திட்டமிட்டு கொன்று குவித்து, அவைகளை கொன்று குவிக்கும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட துடித்து சாகிறது. அப்படி சாகும் பொழுது அந்த தேகத்தில் இருந்த அந்த ஆத்மாவாகிய அணுசக்தி அந்த உடம்பிலிருந்து உடனே விரட்டப்படுறதுனாலதான் அப்படியெல்லாம் துடித்து ரத்தம் பீரிட்டு அவ்வளவு கதிர்வீச்சு வெளிப்படுகிறது அந்த ஆன்ம அணுசக்தியிலிருந்து.
அவையெல்லாம் விஷப்பட்டு அந்தந்த உயிர்களினுடைய உடம்புல அந்த மாமிசத்துல போய் பதிவாகுது. அதை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு கொடிய நோய்கள், கொடிய துன்பங்கள், சொல்லனாத துன்பங்கள், விபத்துக்கள் எல்லாம் எந்த நேரத்துல எப்படி வரும்னே தெரியாது. அதனாலதான் திருவள்ளுவர் பெருமான் சொன்னார் திருக்குறள்ல, கொல்லான் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்றார். கொல்லாதவர்களை புலால் மறுத்தவர்களை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுமா. அப்படின்னா கொலை செய்வான் புலால் உண்பானே எல்லா உயிரும் கை தூக்கி அடிக்கும் அல்லது துன்பம் செய்யும் என்றுதான அர்த்தம். அப்படி நினைச்சு பார்க்கணும். கொலை செய்பவர்களையும் புலால் உண்பவர்களையும் எல்லா கை தூக்கி அடிக்கும். அப்படித்தானே? மனிதனே பாருங்க, மனிதன் ஒருத்தனை ஏதாவது பேசிட்டானா உடனே போய் அடிக்கிறான். தனக்கு இருக்க அதிகாரத்தை வச்சுட்டு அடிக்க போறான். நன்மை தீமையை எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறான். பாவம் விளையுமே துன்பம் வருமே என்று நினைப்பதில் அதிகாரத்தில் இருப்பதனால நம்மளை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று அடிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அநியாயங்கள் உலகத்தில் சர்வ சாதாரணமா இன்றைக்கு நடக்கிறது. எடுத்த உடனே மனிதன் சண்டைக்கு தான் போறான். யாருமே சிந்தித்து பார்ப்பதில்லை, தயவோடு நடந்து கொள்வதில்லை. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். அதான் பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழிகள் பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடக்காத நடத்தைகள் நடத்த வந்தீரே, கண்ணாக காண்கின்ற கருத்தனை கருதாது எண்ணாது ஏமாந்து தூங்குகின்றீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று வள்ளல் பெருமானுடைய பாடல்களை யாருமே படிச்சு பார்க்கறது இல்லை. ஏன்னா எந்த தமிழே படிக்கிறது இல்லை, அப்புறம் வள்ளலார் பாடலை யார் படிப்பா? ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கங்களே வள்ளலாரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டது. அதனால வள்ளல் பெருமானுடைய உண்மைகள் எல்லாம் இப்பொழுது தெரிந்தோ தெரியாமலோ வெளிவர ஆரம்பித்து விட்டன. உலகம் முழுவதும் அந்த வள்ளலாருடைய உண்மை பரவ இருக்கின்றதுக்கு சான்றுகள் தான் இப்ப அரசாங்கமே வள்ளலாரை கையில் எடுத்திருக்கு. ஆனா வள்ளலாருடைய உண்மை, அவருடைய நெறி என்ன, அவருடைய கொள்கை என்ன என்று இன்னும் விளம்பரம் பண்ணல. அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வள்ளலாருடைய கொள்கையை உலகமே பறைசாற்றும்படியாக எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய காலம் வருது. அதுதான் அருளாளர் வருகின்ற தருணம் இது. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் ஒரு அருளாளர். இறைவனுடைய அருள், அந்த இரக்கமே வடிவானவர், கருணையே வடிவானவர், இரக்கமே உயிரானவர் என்று சொல்றார். அதாவது இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்து ஒருவனே நீ அறிவாய் என்று இறைவன்ட்ட முறையீடு சொல்றார். இரக்கம் போயிடுச்சுன்னா என் உயிரே போயிரும்பா, அதனால நான் இரக்கத்தை விடமாட்டேன். அதற்காகத்தான் வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு நெறியில பார்த்தீங்கன்னா அடிப்படை உயிர் கொலையும் புலை பூசிப்பும் மது மாமிசம் உண்ணுதல் கண்டிப்பா கூடாது. ஆயுள் முழுவதும் அது இருந்தா தான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். மது மாமிசம் சாப்பிட்டுட்டு நீங்க வள்ளலாரை பத்தி என்ன சொன்னாலும் அது ஒன்றும் சரி வராது. அவருடைய கொள்கைக்கு மாறானது. அதனாலதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய படத்தையோ தன்னுடைய சிலையை வைத்து வணங்கக்கூடாதுன்னு அந்த காலத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். சன்மார்க்க சங்கத்தில் சிற்றடியேன் நுமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், என் மார்க்கத்தில் எமை நுமக்குள் ஒருவனென கொள்வீர் என்று சொல்றார். என்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு மாலை மரியாதை போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வீதிக்கு இது இந்த போஸ்டர்லாம் ஒட்டிட்டுலாம் இருக்கக்கூடாதுப்பா. உருவத்தை வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னை உங்களுக்குள் ஒருவனா வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல நமது இறைவனையே தொழுவீர் என்று சொல்றார். எல்லாம் வல்ல இறைவனைத்தான் நீங்க தொழணும். புன்மார்க்கத்தவர் போல வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதீர். புன்னெறியில் புள்ளிய சிறுநெறியில் இருப்பவர்கள் தான் புறத்தில் இருக்க தன்னுடைய படத்தை வைத்துக் கொண்டு சிலைகளை வைத்துக் கொண்டு போற்றி கொண்டு ஊர் ஊரா காட்டி கொண்டு உழன்று கொண்டு இருப்பார்கள். ஆகையினால புன்மார்க்கத்தவர் போல வேறு சில புகன்றே புந்தி மயக்கம் அடையாதீர். தன்மார்க்கமாய் சுத்த சிவமாய் இருப்பது இறைவன் ஒருவனே, தன்னானை எண்ணானை சார்ந்த அறிமின் ஈண்டே என்று வள்ளல் பெருமானுடைய அருட்பா. வள்ளலாருடைய கொள்கையை பற்றி இனிமேல் தான் எல்லாரும் சொல்ல போறாங்க. வெளிப்பட மக்களும் இனிமேல் தான் தெரிந்து கொள்ள போகிறார்கள். ஏனென்றால் அரசாங்கமே வள்ளலாரை பற்றி கோயில்லாம் கட்ட ஆரம்பிக்குது.
ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வள்ளலாருக்கு தனிப்பெருங்கருணை நாள்னு லீவெல்லாம் விட்டுருக்காங்க, விடுமுறையெல்லாம் விடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்ல செய்தி தான். இருந்த போதிலும் வள்ளலாருடைய இந்த மாதிரி கொள்கைகளெல்லாம் பரப்புறதுக்கு வரணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வரும். முதல்ல ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் தான் அந்த கொள்கைகளை பற்றியெல்லாம் தெரியும். ஜனங்களுக்கு இப்ப வள்ளலாருன்னா ஏதோ வள்ளலாருன்னு பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை எப்படி, அவர் என்னென்ன கொள்கையை மனித குலத்துக்கு கொடுத்திருக்கிறார், அவர் அகிலமாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கொடுத்த உலகத்துல யாரும் சொல்லாத உயர்ந்த அனைத்து வேற்றுமையும் கடந்த ஒரு உண்மை உரிமையை சொல்றார் அவர். உலகத்துல ஏதோ மனித உரிமை, உயிர் உரிமை, ஜாதி உரிமை, மொழி உரிமை, அந்த உரிமை இந்த உரிமை அப்படின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று யாருமே சொன்னதில்லை. வள்ளல் பெருமான் ஒருவர் தான் சொல்றார். இதை எடுத்து பேசுவதற்கு ஆட்கள் யாருமே இல்லை. தமிழ்ல அவ்வளவு பெரிய 6000 பாடல்கள் வள்ளல் பெருமான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி தான் பேசுறார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் வேண்டும். சும்மா பேச்சுக்கு சொன்னா போதாது, ஆனால் அதை வாழ்க்கையில வள்ளல் பெருமான் செய்து காட்டி இருக்கின்றார்கள். அதனாலதான் வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஆரம்பித்தார்கள். எடுத்தவொன்னே கோயில் கட்டல. இப்ப வருகின்ற வைகாசி 11 அன்றைக்கு, இன்னைக்கு வைகாசி 1ஆம் தேதி வைகாசி மாதம் 1 தேதி, மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதம் வைகாசி மாதம் அருளுக்கே உரிய மாதம். இந்த வைகாசி மாதம் 1867 வருஷத்துல வைகாசி மாதத்துல பிரபவ வருஷம் அன்றைக்கு 1867 ஆங்கில வருடத்துல வரக்கூடிய அந்த தமிழ் பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி குருவாரம் அதிகாலை வேளையில ரிஷப லக்கணத்துல வள்ளல் பெருமான் முதல்ல வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஆரம்பித்து எல்லோருக்கும் உணவோடு இறைவனை பற்றியும் மொழி அறிவு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அவர் ஏதோ இன்னைக்கு இருக்க எங்க பார்த்தாலும் அன்னதானம் பண்றாங்க. ஆனால் கடவுள் உண்மையை பற்றியும் ஆன்ம உண்மையை பற்றியும் மனித வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பற்றி யாராவது அன்னதானம் பண்றவங்க செய்யறாங்களா? இல்லை எந்த கோயில்லையாவது சொல்றாங்களா? எத்தனையோ கோயில்கள்ல நிறைய அன்னதானம் செய்யறாங்க. தனியாரும் செய்யறாங்க, அரசாங்கம் செய்து நிறைய பேர் செய்யறாங்க. ஆனால் வெறும் சாப்பாடை போட்டுறாங்க. ஆனா கடவுள் உண்மைனா என்ன, ஆன்ம உண்மைனா என்ன, மனிதன்னா யார், இந்த மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அதெல்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பூரா அதெல்லாம் சொல்லித்தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை சொன்னாம ஏதோ அன்னதானம் பண்ணா நமக்கு இது கிடைக்கும், யாகம் பண்ணா இது கிடைக்கும், அது கிடைக்கும்ன்றாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் அதாவது பொருள் உணர்ந்து செய்யலைன்னா ஒன்றும் கிடைக்காது. மாணிக்கவாசகர் சொல்றார், பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பேசினாலும் பொருள் உணர்ந்து சொன்னாதான் நமக்கு பயன் கிடைக்கும். பொருள் உணர்ந்து படிச்சாதான் நமக்கு அந்த அனுபவம் வரும். இல்லாவிட்டால் ஏதோ அந்த ரேடியோ கத்துற மாதிரி கத்திட்டு போயிடும், அவ்வளவுதான். அதனாலதான் மனிதன் பொருள் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால அப்படிப்பட்ட அருள் என்பது உயிரை காத்து தருவது. அருள்னா சும்மா சாதாரணமான இந்த உலகத்தில் இருக்க நாம் பெறக்கூடிய வாழ்க்கை வசதியெல்லாம் அருள் கிடையாது. நாம் தீவிரமா போராடி முயற்சி செய்தோம்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானால் அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. எல்லோரும் அனுபவத்தில் பார்த்து கொண்டு நாம் இருக்கின்றோம். அது அருள் கிடையாது. அந்த முயற்சிக்கு தக்கன கூலி கிடைச்சிருது. அருள் என்பது தெய்வ பரிசு மாதிரி. அதுதான் உயிரை காத்து தருவது. உயிரை காப்ப நீங்க ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்க, ஒரு விபத்து நடக்குது, அந்த வாகனத்துல நீங்கள் மட்டும் உயிரோடு வந்துடுவீங்க. அதுதான் அருள். உயிரை காப்பதுதான் அருள். உயிர் போற எதுவுமே அருள் கிடையாது. இந்த உலகத்துல உயிரை காத்து தரக்கூடியது அருள் ஒன்றுதான். அந்த அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதற்குத்தான் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கணும். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிப்பவர்கள் ஆடு மாடு கோழி பன்றி இந்த மீன்கள் இவையெல்லாம் துடிதுடிக்க கொண்டு சாப்பிடுவார்களா என்று கேட்கிறார் வள்ளல் பெருமான். அது இருந்தா தான் நீங்க அருளை போற்றுகின்றவர்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு அருள் என்பது இரக்கம் என்பது கொஞ்சமும் கிடையாது.
ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றவனுக்கு எப்படி இரக்கம் இருக்கும்? இரக்கமே இருக்காது. ஆனால் புறத்துல நாங்களும் இறக்க முடியாதானே, சாப்பிட்றவங்களும் இறக்க முடியாதுன்னா இரக்கம் இல்லை என்று திருக்குறள் கூறுகிறது. வள்ளல் பெருமான் சொல்றார், திருமூலர் சொல்றார், நம்முடைய திருமறைகள்லாம் சொல்லுகின்றன. உலகத்துல எல்லா சமயமும் தான் சொல்லுது. ஆனால் பல பேர் அதை மறைத்து விடுகின்றார்கள். ஒரு ஞானியானவர் அந்த இரக்கத்தை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இரக்கத்தின் உச்ச நிலை அடைந்தவர், இரக்கத்தில் பூரணமாக கருணையே வடிவாக இருக்கின்றவர்கள் தான் ஞானியா. மனித குலத்துல வந்த பெரியோர்கள், பல சமயங்களை உண்டாக்கியவர்கள் எல்லாருமே இரக்கமே வடிவா இருந்தவர்கள் தான் ஞானிகளா இருந்து ஒரு அருள் நெறியை உண்டாக்குகிறார்கள். அதை பிற்காலத்தில் சமய மதமா ஆக்கி விடுகிறார்கள். ஆனால் அவருடைய கொள்கையை மட்டும் யாரும் கடைபிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நிலைமை தான் போயிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய படத்தையோ சிலையே வைத்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் எல்லா பேரும் வச்சு வணங்குறாங்க. ஏன்னா வள்ளலாருக்கு பூ போட, வள்ளலாருக்கு தூப தீபம் காட்ட, இப்படி போயிடுச்சுன்னா உலகத்துல எல்லாமே அப்படித்தான் நடக்குது. அவர் கொள்கையை மட்டும் கடைபிடி. வருஷ வருஷம் வள்ளலார் பிறந்த நாள், வருஷ வருஷம் திருவள்ளுவர் பிறந்த நாள், வருஷ வருஷம் கம்பர் பிறந்த நாள், வருஷ வருஷம் நம்மாழ்வார் பிறந்த நாள், வருஷ வருஷம் ராமானுஜர் பிறந்த நாள், சங்கரர் பிறந்த நாள், இப்படி திருவள்ளுவர் பிறந்த நாள், இப்படி ஒவ்வொரு பிறந்த நாளா கொண்டாடுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு போய் மாலையை போட்டு ஏதோ தூப தீபம் இல்லாட்டி ஏதோ செய்துட்டு ஒரு கும்பிடு போட்டு வந்துடுறாங்கன்னா, வாழ்க்கையில யாராவது அவங்க சொன்ன நூல்களில் சொன்னவற்றை யாராவது கடைபிடிக்கிறாங்கன்னா ஒருத்தரும் கடைபிடிக்கிறது இல்லை. இதைத்தான் வள்ளல் பெருமான் சாடுகிறார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றார். அதுதான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க தயவு நெறி. வள்ளலாருடைய நெறி உலகத்திலே உயர்ந்த உத்தமமான நெறி. அதுதான் அவர் சொல்றார், உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அவருக்கு இறைவன் சொன்னாராம், உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள்லாம் நீ விளக்குக மகிழ்கன்னு சொல்றாராம். உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களினுடைய துன்பங்களை விளக்கக்கூடிய ஆற்றல் வேணும்னா அருள் பெறணும்ல. அருள் பெற்றால்தான் எல்லாம் பெற்றதுக்கு சமம். வள்ளலார் சொல்றார், வள்ளலாருக்கு இறைவனை சொல்றார், அருள் பெறின் எல்லாம் ஆகும் ஈதுண்மை அருளுற முயல்கை என்று அருளிய சிவமே என்று இறைவன் அந்த சிவமாகிய சச்சிதானந்தமாகிய இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாகிய இறை பரம் அனுபவ பரம்பொருள். சிவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? உடனே ஒரு சிலா விக்கிரகத்தை, சிவமூர்த்தியை தான், புற தோற்றத்தை தான் பார்க்கிறோம். சிவம் என்றால் சச்சிதானந்தம். சீனா சத்து, சத்துனா இயற்கை உண்மை, வான சித்து இயற்கை விளக்கம் அல்லது இயற்கை அறிவு, இம் என்றால் ஆனந்தம், அதான் இயற்கை இன்பம். இறைவன் எப்படி இருக்காரு? சிவம் என்ற அந்த சச்சிதானந்தமாகிய பரம்பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி வள்ளல் பெருமான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார். அது இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாக மனிதனில் அனுபவபூர்வமாக வெளிப்படுகிறது. அதை பெற வேண்டும் மனிதன். அதை பெறாமல் வெறும் விக்கிரகத்தையோ அல்லது ஒரு ஜோதியையோ வணங்கிவிட்டு ஏதோ செஞ்சதே செஞ்சு கொண்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படி கோபதாவங்கள் அவாவுகளி மயக்கத்தில் கிடந்து அல்லல் பட்டுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு படாத படலாம் பட்டு மரண வாதையில் இறந்து போகிறது ஒரு வாழ்க்கையா? அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை ஆகுமா என்று வள்ளலார் அர்த்தம் கேட்கிறார். வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை என மதித்து மயங்காதீர்னு சொல்றது அதான். உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையை, ஒரு நோயை தடுக்க முடியல, ஒரு நோய் வராமல் இருந்து வாழக்கூடிய அருள் அறிவியல், அருள் விஞ்ஞானத்தை உங்களால் கடைபிடிக்க முடியல. ஏதோ விஞ்ஞானத்தின் உச்சியில இருக்கிறோம்னு சொல்லிக்கிறீங்க, கொக்கரிக்கிறீங்க. ஒரு விபத்துல இருந்து தப்பிக்க முடியல, 1000 விஞ்ஞான கருவியல் வச்சிருக்கிறோம், அந்த படம் எடுக்குது இந்த படம் எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டிக்கிறீர்கள். ஆனால் விபத்துல போய் மாட்டிட்டு அருமையான மனிதர்கள்லாம் இறந்து போய் விடுகிறார்களே. திடீர் இளம் பிராயத்துல 30-40 வயதுல நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எத்தனை பேர், எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய திறமைசாலைகள், பெரிய பெரிய நிபுணர்கள், அறிவியல்வாதிகள், ஆன்மீகவாதி, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் உலகத்துல, நேத்து வரைக்கும். அதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்கன்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார். வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியீர், மரண பயம் தவித்திடும் சன்மார்க்கம் அதை உணரீர். வள்ளலாருடைய பாடலை எடுத்து படிச்சு பாருங்க. வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியீர் என்று சொல்றார்.
வரைனா இந்த உலகத்துல அபரமார்க்கம் தாழ்வான நெறிகள், பரமார்க்கம்னா மேலான நெறிகள். எது தாழ்வான நெறி, எது உயர்ந்த நெறின்னு உங்களுக்கு தெரியல, இப்படி இருக்கீங்க. அதான் வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியீர். வரைனா பெரியோர்கள் வகுத்து கொடுத்த, வரைந்தது, அவர்கள் நிலைநிறுத்தி காட்டியது. திருக்குறள்ல எவ்வளவு பரமார்க்கமெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை யாராவது கடைபிடிக்கிறாங்களா? எல்லாம் சொன்னோம்னா திருக்குறளை யாராவது இன்னைக்கு கடைபிடிக்க முடியுமாங்கன்னு கேட்குறான். அப்புறம் அது எப்படி பொய்யா மொழியாகும்? திருவள்ளுவரை நம்ம பொய்யா மொழின்னு சொல்றோம், பொய்யா மொழி புலவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப திருவள்ளுவர் சொன்னாலும் பொய் மொழியா, கடைபிடிக்க முடியாததெல்லாம் பொய் மொழியா தானே இருக்கும். சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் பெரியோர்கள், ஞானிகள், தத்துவவாதிகள்லாம் மனிதன், சாதாரண மனிதன் கடைபிடிக்கக்கூடியதை தான் சொல்லுவாங்க. ஒழுக்கத்தையோ வாழ்க்கை முறையையோ எல்லாமே சாதாரண மனிதன் முன்னேற வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் போன்ற பெரியோர்கள், ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள் எல்லாரும் அதைத்தான் மனிதனுக்கு உபதேசிப்பாங்க. அவங்க துறவிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டாங்க. துறவிகள் ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். திருக்குறள்ல சில பகுதி துறவிகளுக்கு, சில பகுதி இல்லறவாசி, சில பகுதி மிருகங்களுக்குன்னா இருக்கு, கிடையாது. திருக்குறள் முழுவதுமே சாதாரண மனிதனுக்கு தான் சொல்லப்பட்டது. எந்த நூலுமே, ராமாயணம், கம்ப ராமாயணம், அதே மாதிரி மகாபாரதம், அதே மாதிரி கந்த புராணம், அதே மாதிரி திருமறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம், திருவருட்பா, இன்னும் சங்க இலக்கியம் எல்லாமே சாதாரண மனிதனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மேதைகளுக்கு அல்ல துறவிகளுக்கு சொல்லப்பட்டதில்லை. அதை நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். சில பேர் சொன்னா அப்படித்தான் சொல்றாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னதுங்க, நமக்கு இல்லைங்கன்றான். அதனாலதான் நீங்க அப்படி இருக்கு. அதனாலதான் வள்ளலார் சொன்னார், வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியீர். நல்ல மார்க்கம் எதுன்னு தெரியல, கெட்ட மார்க்கம் எதுன்னு தெரியாம இருக்கிறீங்க. மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அதை உணரீர். மரணத்தை தவிர்க்கக்கூடிய சன்மார்க்க நெறியை நீங்க அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர். இந்த மனித உயிருக்கும் உடம்புக்கும் பிரிவினையை உண்டாக்கி வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் சூனியமாக்கக்கூடிய அந்த மரணத்தை தவிர்க்கக்கூடிய சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். அதற்கு மனிதன் கருணை உடையவனாக மாறுதல் வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் மகா மந்திரம் கொடுத்தார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அந்த இயற்கை உண்மை நிலையை அவர்கள் அப்படி காட்டுகிறார்கள். ஆகையினால அந்த சச்சிதானந்தம், சிவம், கடவுள்னா அந்த இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். அது மனிதனுடைய அறிவுல தான் வெளியாகும். அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, கருத்தினால் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும்ன்றார். இப்ப எங்க பார்த்தாலும் காட்சி வழிபாடு தான். அதுக்கும் டிக்கெட்டு 100, 500 கொடுத்து போய் வரிசையில நின்று நாள் முழுதும் நின்று தரிசனம்லாம் கோயில்களில் தரிசனம் பார்க்குறாங்க. அது அவ்வளவு சிறப்பு என்று இல்லை என்றுதான் ஞானிகள் சொல்றாங்க. ஆகையினால மனிதன் அந்த ஜீவகாரிய கருத்தினால் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும். அவனுடைய அறிவுல நல்ல சிந்தனை செய்ய வேண்டும். அதுதான் வழிபாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வழிபாடை அவன் பெற்றுக்கொள்வதற்குத்தான் நம்முடைய ஞானிகள் தேவாரம், திருவாசகம், திருமறைகள், திருவருட்பா, இப்ப வள்ளலார் வரைக்கும் அதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால அந்த அருள் நெறிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அருளை உணர வேண்டும். அருளை உணர்ந்தால்தான் மனிதன் மேல்நிலைக்கு வருவான். இல்லைன்னா கீழ்நிலையை மனம் போன போக்கில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அலைந்து கொண்டிருப்பான். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன், மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன், திரையறு தன்கடல் அறியேன், அக்கடலை கடந்தே தெல்லமுதம் உண்ண அறியேன், சினமடக்க அறியேன், உரை உணர்வு கடந்த திருமணி மன்றன் தனிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ, இறையுறு பொய் உலகிடை எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று நமக்காக அவர் தான் அந்த நிலையில் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார். ஆகையினால
மரண பயம் தவித்திடும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு நெறிய எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதனால திரையறு தன்கடல் அறியேன், அலையே இல்லாத அப்படியே தன்மையான தயவே வடிவான அந்த கடலை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. அப்படி திரையே இல்லாத அமுதம் போன்ற ஒரு கடல். அந்த கடலை கடைந்த உடனே அமுதம் கிடைக்குதான், தெல்ல அமுதம். திரையறு தன்கடல் அறியேன், அக்கடலை கடைந்தே தெல் அமுதம் உண்ண அறியேன். அந்த கடலுக்குள்ள இருந்து அமைதியா இருந்து தெல் அமுதத்தை உண்ணுவதற்கு அறியாமல் கிடக்கின்றேன், சினம் அடக்க அறியேன். அப்பா, இன்னைக்கு மனிதர்கள்ல பாருங்க, சின்ன குழந்தையில இருந்து பெரியாள் வரைக்கும் கோபம் எப்படி மனிதனுக்கு வருகிறது. சூழ்நிலையெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொருவரும் பண்ணுகின்ற அட்டகாசங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால மனிதன் சினம் அடக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதான் சினமன்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று திருவள்ளுவ பெருமான் திருக்குறள், எல்லாம் திருக்குறள் 1330 குறள் இருக்கிறது. உலகத்திலே 400 மொழிகளில் இருக்கின்றது. ஐநா சபையில எழுதி போட்டிருக்கு, அமெரிக்காவில் இருக்குன்றாங்க. அதை வாழ்க்கையில யாரும் கடைபிடிக்கிறாங்களா இல்லை. வெளியில எழுதி போட்டு வச்சு என்ன பண்ண, கல்வெட்டு வச்சு என்ன பண்ண, திருவள்ளுவருக்கு சிலை வைத்து என்ன பண்ண, வள்ளலாருக்கு மாலை போட்டு என்ன பண்ண. ஆனால் நடைமுறையில கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் வள்ளலார் வலியுறுத்துகின்றார். அதான் சாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டறியேன், சாத்திர சேற்றாடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன், ஆதி அந்த நிலையறியேன், அலையறியா கடல் போல் ஆனந்த பெரும்போகத்து அமர்ந்திடமும் அறியேன். அலையில்லாத கடல் போல ஆனந்த பெரும்போகத்துல அமர்ந்திருக்கவும் மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கோப ஆவேசம் அந்த அலையை தான் வீசுகிறது ஒவ்வொரு மனிதனிடத்திலும். நீதி நெறி நடந்தறியேன், ஏன்னா அவன் நீதி நெறியிலே நடக்க மாட்டேங்கிறான். அதனால அவன் அலையடிக்கிற கடல் போல அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றான். நீதி நெறி நடந்தறியேன், ஜோதிமணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ. நீதி நெறி நடக்காதனால அந்த ஜோதிமயமான மணிமன்றிலே இறைவன் இருந்து இயக்குகின்றதை, தன் உயிருக்கு உயிராக இருந்து அவரே இயக்குகிறதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் இருந்து ஒவ்வொன்றையும் அந்த இயற்கை உண்மையாகிய, இயற்கை அறிவாகிய, இயற்கை இன்பமாகிய பேரருள் சக்தி இயக்குகிறது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ஆணவ அகங்காரத்தினால் அல்லல் படுகின்றான். ஏன்னா நீதி நெறி நடக்கிறதே இல்லை. நீதி நெறி நடந்தறியேன், ஜோதிமணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ. அப்படி இருக்கக்கூடிய இறைவனுடைய திருக்கருத்தை நான் எப்படி அறிவேன் என்று சொல்றார். சாகாத தலை அறியேன், வேகாத காலின் தரம் அறியேன், போகாத தண்ணீரை அறியேன், ஆகாய நிலை அறியேன், மாகாய நிலையும் அறியேன், மெய்நெறி தனையும் ஓர் அணுவளவும் அறியேன், மாகாதருடைய பெரும் திருவாளர் வலுத்தும் மணிமன்றன் தனை அடையும் வழியும் அறிவேனோ. ஏகாய உலகினிடை எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. சாகாத தலைன்னு ஒன்று இருக்கு, அதை பற்றியும் எனக்கு தெரியாம இருக்கிறேன். வேகாத கால், காற்றே வெந்து போகாத ஒரு காற்று இருக்கின்றார். சாகாம இருக்கக்கூடிய ஒரு தலை இருக்கின்றார். போகாத தண்ணீர் இருக்கின்ற, தண்ணியை ஊத்துறோன்னா போய் கொஞ்ச நேரத்துல வத்தி போயிருது. வெயில்னாலேயோ எதுனாலேயோ மண்ணோ ஏதோ உறிஞ்சு தண்ணீர் போயிருது. ஆனா போகாத தண்ணி ஒன்று இருக்கின்றார். சாகாத தலைன்னு ஒன்று இருக்கு, வேகாத காற்று ஒன்று இருக்கிறது, போகாத என்றைக்கு நிலைத்து இருக்கக்கூடிய தண்ணி ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறீங்களேன்னு நமக்காக தன்னிடத்தில் ஆகாய நிலை அறியேன். ஆகாயத்தினுடைய நிலை என்னன்னு தெரியல. வெட்ட வெளி, அதான் பழைய ஞானிகள்லாம் சொன்னாங்க, வெட்ட வெளியே மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய்ன்னு சொன்னாங்க. அதான் ஆகாயத்தினுடைய நுட்பம் தான் நம்முடைய உண்மையாகவும், எல்லா உயிரினுடைய உண்மையாகவும், எல்லா பொருளினும் உண்மையாகவும் இருக்கிறது. அதுதான் ஆதாரம், அதுதான் அருவ நிலை. அதை தெரிஞ்சுக்கிறாம நான் இருக்கேன். அது ஆகாய நிலை அறியேன். அதை அறிந்தவர்களுக்கு பட்டம், பதவி, வாழ்க்கை வசதி எதுவுமே தேவையில்லையா. யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க தேவையில்லை. அவர்கள்ட்ட தான் பெரிய ராஜாக்களே கை கட்டி நிற்கின்றார்கள். அந்த காலத்துல பட்டினத்து சுவாமிகள் அமர்ந்திருந்தாராம்.
அவர் பட்டினத்து சாமிகள் அமர்ந்திருந்த போது அவர் முன்னாடி அந்த நாட்டு ராஜா வந்து நின்றுட்டு இருந்தாராம். நீங்க என்னை போல பெரிய செல்வந்தரா, நாட்டிலே பெரிய செல்வந்தரா, எனக்கே கடன் கொடுக்குற மாதிரி பெரிய செல்வந்தரா இருந்தீங்க, அப்படிப்பட்ட நீங்க ஏன் இப்படி கோமனாண்டியா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாராம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று பட்டினத்து சுவாமிகள் சொன்னாராம். அது என்ன வித்தியாசம்? இந்த நாட்டுக்கே அரசன், உன்னை கண்டால் எல்லாரும் கைகட்டி நிற்பா, அதிகாரிகள் பரிவாரங்கள் எல்லாரும் உமக்கு பின்னால கைகட்டி என்ன சொல்கிற அது செய்வதற்கு தயாரா நிற்பாங்க. அடியனை பாருங்கள், எதை பற்றியும் கவலை இல்லாமல் உன் முன்னால் ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன், நீ முன்னாடி நின்றுட்டு இருக்க. இதுதான் அந்த அருளினுடைய தன்மை என்று சொன்னாராம். இதுதான் அந்த பற்றை விற்றனுடைய தன்மையினுடைய பெரிய ஆற்றல் என்று சொன்னாராம். அதனால அப்படிப்பட்ட அந்த அருள் நிலை என்பது அது ஆகாய நிலை. அவர்களுக்கு பட்டமும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லை, எதுவுமே பெரிதாக நினைக்க மாட்டார்கள். அதனால ஆகாய நிலை அறியன், மாகாய நிலையும் அறியன். மாகாயம், காயம்னா உடம்பு, காயம்னா அழியாத உடம்பை பற்றி நான் தெரிந்து கொள்ளவில்லை. மக்களே, நீங்களெல்லாம் அழியாத உடம்பு மனிதனுக்கு இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றீர்கள் என்று உணர்த்துகிறார். மெய் நெறி தனையும் அணுவளவும் அணு அளவும் அறியேன். மெய் நெறிய ஒரு அணு அளவு கூட தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றார். மாகாதலுடைய பெரும் திருவாளர் வலுத்தும் மணிமன்றம் தனை அடையும் வழியும் அறிவேனோ. மாகாதல் உடையவர்கள், உலகத்துல எல்லாம் காதல் காதல் என்று உலகத்துல இருக்கிற இளைஞர்கள்லாம் அல்லல் பட்டு இறந்து போய் விடுகின்றார்கள், தோல்வியை தழுவுகின்றார்கள். அவர்களுடைய காதல்கள்லாம் உடல் சம்பந்த அளவிலே ஒளிந்து போய் விடுகின்றது. உண்மை அன்பு இருப்பது எங்கேயுமே கிடையாது. உடல் இச்சையினால் தான் அவர்கள் காதல் என்று அலைகின்றார்கள். அப்புறம் கொஞ்ச காலத்துல அது பொய்த்து போய் விடுகிறது. உண்மையான அன்பு அவர்களிடம் இல்லாமல் போய் விடுகிறது. ஆனால் அருளாளர்கிட்ட மாகாதல் இருக்கும். உலகத்தில் இருக்கிறதுனா சிறு காதல் தான், அழிந்து போகக்கூடிய அற்ப காதல், உடம்போடு போயிடும். அதுலேயும் உண்மையும் ஒழுக்கமும் உண்மையா இருந்தா தான் அந்த இதுவும் கூட நிலைச்சிருக்கும். இல்லாவிட்டால் அதுவும் அழிந்து போய்விடும், மாறி போயிடும், தவறி போயிடும், விட்டுட்டு போயிடுவாங்க, எப்படியோ ஆகிவிடும். உலகத்தில் இருக்க காதல்னா அப்படித்தான் ஆயிட்டு இருக்கிறது. ஆனால் அருளாளர்கள் ஞானிகள் பெற்றிருக்கக்கூடிய காதல் தான் மாகாதல் என்று சொல்லப்படுகின்றது. மாகாதல்னா ஒப்பற்ற பெரிய, அதான் இறைவன் மீது, அதான் இறைவன் என்றால் அதான் சத்தியம், உண்மை. உண்மையின் மீது வைக்கின்ற பேர் அன்பு தான் மாகாதல் என்பது. இறைவன் எப்படி இருக்காருன்னா உண்மையா இருக்கார், சத்தியமா இருக்கிறார். அதனால்தான் வள்ளல் பெருமான் வடலூர்ல சத்திய தர்மசாலை என்று ஆரம்பித்தார். வருகின்ற 24ஆம் தேதி 24/5 வைகாசி மாதம் 11ஆம் தேதி வடலூர்ல அந்த சத்திய தர்மசாலை ஆரம்பித்த விழா, சாலை சகாப்த விழா என்று வருடந்தோறும் கொண்டாடப்படுது. சாலை சகாப்தம், அது சத்திய தர்மசாலை, தர்மசாலை சகாப்தம் தொடங்கிய காலம். அதான் 1867 வடலூர்ல வள்ளல் பெருமான் அந்த சாலையை தொடங்கி சகாப்தத்தை உண்டாக்கி வைத்தார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த அருள் நெறியை மனிதன் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி என்று பாடினார் வள்ளல் பெருமான். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 அணி விளக்கு ஏற்றிடுக. அதான் 1000 என்பது மனித தேகம். அதனால்தான் இந்திரனுக்கு 1000 கண்கள் என்று சொல்வார். உடம்பு இந்திரன் மாதிரி. அதனால்தான் புற உடம்பை இந்திர தனுசு என்று சொல்வார்கள். உள் இருக்கக்கூடிய அருவ உடம்பாகிய ஆத்மாவை விஷ்ணு தனுசு என்று சொல்வார்கள். நடுவுல இருக்கக்கூடிய அறிவாகிய நிலையை சிவ தனுசு என்று சொல்வார்கள். இந்த 3 உடம்பைத்தான் புராணங்கள்ல இந்திர தனுசு, விஷ்ணு தனுசு, சிவ தனுசு என்று 3 தனுசுகளை முக்கியமாக சொல்லி இருப்பார்கள். மகாபாரதம், ராமாயணங்கள்ல இந்த செய்திகள்லாம் இதை வைத்து கதைகளை பின்னி இருப்பார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த 3 தனுசு என்பதுதான் நமக்கு 3 தேகங்களாக இருக்கின்றது. அதான் தனுஷ்கோடி என்பது மனிதனுடைய சிறநடுத்தலம். அங்கேதான் கோடி இருக்கின்ற. கோடிக்கு பார்த்தீங்கன்னா 7 பூஜ்ஜியம்
முன்னாடி 1 போட்டிருக்கோம், 7 பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி 1 இல்லைன்னா மதிப்பே கிடையாது. அந்த ஒன்று தான் இறைவன். அந்த இறைவன் தான் நமக்கு உயிராக, உணர்வாக, அறிவாக, எல்லாமாக விளங்கி கொண்டு இருக்கின்றார். அந்த இயற்கை உண்மை சக்தி அது இல்லைன்னா எல்லாமே பூஜ்ஜியமா போயிடும். உடம்பும் பூஜ்ஜியம், அறிவு பூஜ்ஜியம், எல்லாமே அந்த நிமிஷமே சூனியமா போயிடும். ஒரு மதிப்பும் இருக்காது. வெறும் சைவருக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த ஒன்று தான் கோடி. கோடிக்கு 7 ஸ்தானம் 1 இருக்கும், 7 பூஜ்ஜியம் வரும். அதான் 7வது நிராதார நிலை. மனித தேகத்துல உச்சிக்குழி தான் 7வது நிலையாக, அதான் நிராதாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிராதாரத்துல தான் ஒன்றாகிய இறைவன், ஒன்றாகிய பதி, ஒன்றாகிய தலைவன், ஒன்றாகிய ஐயன் அங்கே இருக்கின்றான். அதனாலதான் ஐ என்ற எழுத்து நம்ம தமிழ்ல 9வது எழுத்தாக வைக்கப்பட்டிருக்கு. அதே ஆங்கிலத்திலும் 9வது எழுத்து தான். அதற்கு தமிழ் மொழியிலிருந்து உலகத்தில் இருக்க அத்தனை மொழியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அதெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது. ஐ என்ற எழுத்து தமிழ்ல அகர வரிசையில 9வது எழுத்து. அது ஏன் 9வது எழுத்தாக வைத்தார்கள் என்றால், இறைவன் ஐ என்றால் தலைவன், அரசன், இறைவன் என்று அர்த்தம். அவன் 9 நிலைகளுக்கு தலைவனாக இருக்கின்றான். புறத்துல அரசன் ஏதோ 1000 இதுக்கு இருக்கலாம். ஆனா இறைவன் 9 முக்கியமான ஆற்றல்களுக்கு தலைவனாக இருக்கின்றான். அதை பூரா இயக்குவது இறைவன் தான். இப்ப அண்டத்துல பாத்தீங்கன்னா அக்னி கலை அண்டம் முற்றும் இந்த வெற்றிடம் பூரா அதுதான் நிறைந்திருக்கும். அது இல்லாத இடமே கிடையாது. அக்னி கலை என்று அது சொல்லப்படும். அதுதான் அந்த அக்னி கலைக்கு 64 கலைகள் என்று சொல்லப்படுகிறது. அக்னி அடுத்து சூரியன். அண்டத்துல எத்தனையோ சூரியன்கள் இருக்கின்றன. அத்தனை சூரியனுக்கும் இறைவன் தான் அருள், அந்த சூட்டை எல்லாம், ஒளி எல்லாத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறார். அதற்கடுத்து சந்திரன். எத்தனையோ சந்திரன்கள், எண்ண முடியாத சந்திரன் சூரியர்கள்லாம் இருக்கிறாங்க. வள்ளல் பெருமாள் சொல்றார், சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தான் அருட்பெருஞ்சோதி. எண்ண முடியாத சூரியர்களுக்கும் சந்திரர்களுக்கும் ஒளி தரக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனை என்று குருமார்கள் எல்லாம், ஆரியர்கள் என்றால் குருமார்கள்லாம் இறைவனை போற்றுகிறார்களாம். சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தர அருட்பெருஞ்சோதி என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் போற்றுகிறார். என்றாதிய சுடர்நிலைக்கு ஆயது அன்றான் திருச்சபை அருட்பெருஞ்சோதி என்று சொல்றார். என்றுனா சூரியன். அவைகளுக்கெல்லாம் என்றாதியன்னா சூரியன் சந்திரன் மற்ற எல்லாம் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனைக்கும் ஒளி தருவோ இறைவன் தான். என்றாதிய சுடர்நிலைக்கெல்லாம் அன்றாகிய ஜோதியாக விளங்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் அற்புதமா போற்றார். ஆகையினால சூரிய சந்திரர்களுக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய அந்த ஒன்றாகிய அருட்பெருஞ்சோதி தான் அக்னி கலையாக, அருள் கலையாக, அண்டமுற்றும் எங்கும் அண்ட பிண்டங்க எல்லாத்தையும் உள்ளும் புறமா அது அருவமாக பூரணமாக அது இல்லாத இடமே இருக்கவே முடியாது. எங்கேயுமே அது இல்லாத இடம் இருக்காது. அக்னி கலை 1, அதற்கடுத்து சூரியனுக்கு ஒளி தரக்கூடிய கலை 1, அதான் 12 கலை. சந்திரனுக்கு ஒளி தரக்கூடிய கலை அது 4 கலை. அப்புறம் நட்சத்திரத்திற்கு ஒளி தரக்கூடிய நிலை அதுவும் 4 கலை. இப்படிதான் இருக்கிறது. இந்த 4 நிலைகள், அண்ட வெளியில 4 நிலைகளிட இறைவனுடைய அந்த அருவமாகிய காரியப்பாடு இருக்கின்றது. அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி உயிர்களிடத்துல, முக்கியமா மனிதனிடத்துல 4 நிலைகள்ல இறைவனுடைய அருளாற்றல் வேலை செய்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்திரியம் என்று சொல்லக்கூடிய 5 புலன் உணர்வுகள்ல, புலன்ல அதான் இந்திரியம். அப்புறம் மனோகரணத்துல, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அகக்கரணங்கள்ல, இந்திரியத்துல, கரணத்துல, அப்புறம் ஜீவன்ல, உயிர்ல அந்த இறைவனுடைய ஆற்றல் இருந்து வேலை செய்கிறது. அடுத்து ஆன்மாவில் அருவ நிலையாகி அணுசக்தியாகி ஆன்ம நிலையில என்று மனிதனுடைய பிண்ட தேகத்தில 4 நிலைகள்ல, அண்டத்துல 4 நிலைகளில் உருவமாகவும், பிண்டத்தில் 4 நிலைகளில் அருவமாகவும் இறைநிலை நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 8 நிலைகளும் இருப்பதை உணர்வதற்கு மனிதனிடத்துல 9வது
அறிவு உணர்வாக இருந்து 9வது நிலையிலிருந்து நமக்கு இந்த 8 நிலையும் உணரக்கூடிய நிலையை அறிவாகிருதியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதான் 9வது நிலை. அதனால இப்படி 9 நிலைகளிலும் அந்த இறைவனுடைய அருள் ஆற்றல் விளங்குவதை மனிதன் ஒருவன் தான் உணர்ந்து அனுபவம் பெற்று முழுமையாக இறைமயமாகிய வாழ முடியும் என்பதுதான் வள்ளலாருடைய வாழ்க்கை முறை. அவர் பெற்றிருக்க மரணமில்லா பெருவாழ்வு. அதனாலதான் நம்ம தமிழ் ஞான சித்தர்கள் தமிழ் மொழியை உண்டாக்கும் பொழுது ஐ என்ற எழுத்தை 9வது எழுத்தாக வைத்தார்கள். தமிழ்ல ஐ என்றால் இறைவன் தலைவன் என்ற ஒரு மாபெரும் ஆற்றலை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் ஐன்னு சொன்னா நான் என்ற அகங்கார உணர்வை குறிப்பதாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ செய்திகளை தான் எங்களுடைய குருநாதர் தயாநிதி சுவாமி சரவணானந்த திண்டுக்கல் சமரச சுத்த சன்மார்க்க தயவு ஞானி நிறைய கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால அப்படி வள்ளல் பெருமான் அந்த அருளாளர் வருகின்ற அது 1000. அதான் அந்த உடம்பு நிலை ஒரு 1000. இன்னொரு 1000 அதான் அந்த ஆத்மாவினுடைய நிலை ஒரு 1000. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய கோடியாக இருக்கக்கூடிய நிலைதான் அருவுருவமாகிய அந்த நிலை. அறிவாகிருதியாக இறைவன் கோடி நிலையிலிருந்து 7வது நிராதார நிலையிலிருந்து நமக்கு அனுபவபூர்வமா வெளிப்படும். அதே 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக என்று சொல்றார். புறத்துல நீங்க 1000 விதவிதமான நெய் விளக்கு, எண்ணெய் விளக்கு, அந்த விளக்கு, எல்லா விளக்கும் ஏத்துறீங்க. அந்த விளக்கெல்லாம் கொஞ்ச நேரம் எரியும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய உயிர் விளக்கு, அந்த அறிவு விளக்கு, அன்பு விளக்கு, அருள் விளக்கை மனிதன் ஏற்ற வேண்டும். அந்த விளக்கை ஏற்றி சொல்லிதான் வள்ளல் பெருமான் நமக்கு ஆணையிடுகின்றார். அதனாலதான் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 அணி விளக்கு ஏற்றிடுக, தெருளாய பசு நெய்யே விடுக, மற்ற நெய்யேதும் அவருக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் என்று சொல்றார். தெருளாய பசு நெய்யே விடுக என்று சொல்றார். உலகத்தில் இருக்க பசுனுடைய நெய்யை அவர் சொல்லவில்லை. பசு என்றால் உயிர். தெருளாய பசு என்பது மனிதனுடைய அறிவு, மனித உயிரில் வரக்கூடிய அருள் அறிவு, அந்த ஜீவகாரணியமாய் இரக்க உணர்வாகிய அறிவு தான் தெருளாகிய பசு நெய்யாக இருக்கிறது. அந்த நெய்யை விட சொல்கின்றார். அந்த நெய் தான் வேண்டும். அதுதான் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இறைவன் கேட்கிறது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பாகிய நெய், அன்பாகிய ஒளியைத்தான் அவர் கேட்கிறார். மற்றபடி உலகத்துல நீங்க விளக்கு ஏற்றினாலும் ஏற்றாவிட்டாலும் அவர் அதை பற்றி எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆகையினால அந்த தெருளாய பசு நெய் என்பது நம்முடைய மனிதனுடைய உயிரின் நேயமாக இருக்கக்கூடிய அன்பாகிய அந்த நெய், மனித உயிரில் இருக்கக்கூடிய அந்த நேயம், தயவு, இரக்க குணம், அதுதான் தெருளாய பசு நெய். அதைத்தான் ஏத்தணும். மற்ற நெய் ஏத்தனீங்கன்னா அது புறத்துல ஏதோ நன்மையும் செய்யும் அல்லதையும் செய்து விட, அது தேவையில்லப்பா அப்படின்னு சொல்றார். அதான் தெருளாய பசு நெய்யே விடுக, மற்ற நெய்யேதும் அவருக்கு மாசு செய்தாலும் செய்துவிடும் என்று சொல்றார். ஆகையினாலதான் மனிதன் இரக்கத்தை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும், கருணை உடையவனா இருக்க வேண்டும். அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அருள் பெறணும்னா ஜீவ தயவு இருந்தால் கடவுள் தயவு கிடைக்கும். கடவுள் தயவால் அருள் பெற்றுக்கொள்ளலாம். அருள் பெற்றால் நாம் உயிர், உடம்பு, அறிவு, உணர்வு அத்தனையும் பேரின்ப மயமா மாறி நிலைத்து விளங்கும் அழியாத மரணமில்லா பெருவாழ்வை பெற்று விடலாம் என்று சொல்றார். அதுதான் அருள் பெறுதல் என்பதற்கு அர்த்தம். உலகத்தில் யாருமே அருள் பெறுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அருளை பற்றி யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் சாதாரண இரக்கமே கிடையாது. இரக்கம் இல்லாமல் தினசரி மனித குலம் கோடிக்கணக்கான ஆடு, மாடுகள், பன்றிகள், கோழிகள் என்று கோடிக்கணக்கான எண்ண முடியாத கோடிக்கணக்கான உயிர்களை இரக்கமில்லாமல் கொண்டு குவித்து உணவாக்கி கொண்டிருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்துல மனிதன் படக்கூடிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் சூரியனுடைய வெப்பத்துக்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. வள்ளலார் அருள் நெறியிலிருந்து ஆய்வு செய்யும் பொழுது அதுதான் சொல்றார். அதனால மனிதனிடத்துல அந்த அபூர்வம் என்று சொல்லக்கூடிய இரக்க உணர்வு வர வேண்டும். மனிதன் இரக்க உணர்வு இல்லாமல் கோடிக்கணக்கான உயிர்களை கொண்டு குவித்து உணவாக்கி கொள்வது, அந்த உயிர்களுடைய ஆத்மாக்களுடைய அணுசக்தி எல்லாம் அண்ட வெளியில் கோரப்பட்டு அப்படியே எரிச்சல் அடைந்து பரவுகிறது. அவையெல்லாம்
தீய சக்திகளாக மாறி மனிதனையே தாக்குகிறது. இந்த அண்ட வெளியில் தீய செயல்களை உருவாக்கி விடுகின்றது. ஆகையினாலதான் மனிதன் உயிர்கொலை செய்யக்கூடாது, கொடிய வன்புலால் உண்ணக்கூடாது என்று எல்லா திருமறைகளும் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. ஆனால் பல சமயங்கள் அதை மறைத்து விட்டு காலப்போக்குக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய சைவ சமயம் ஆதியில் சொன்ன அதையும் இப்ப மறைத்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் வள்ளல் பெருமான் பார்த்தார். அதனாலதான் சமரச சுத்த சென்மார்க்க நெறிக்குள்ள நீங்க காலை எடுத்த வடலூர் தளத்துல காலை வைக்கணும்னாலே நீங்க மது மாமிசம் தவிர்த்தவளா இருந்தா தான் உங்களுக்கு நன்மை. அதனாலதான் எந்த கோயில்லையுமே எழுதி போடல. ஆனால் அந்த காலத்துல ஒவ்வொரு கோயில்லையும் அந்த கொடிமரத்துக்கு அப்பால் மது மாமிசம் சாப்பிட்றவர்கள் செல்ல மாட்டார்கள். இப்போது எல்லா பேரும் போயிடலாம்னு ஆகிப்போச்சு. ஆனால் வடலூர்ல வள்ளல் பெருமா அதை திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். வடலூர் சத்திய ஞான சபையில பார்த்தீங்கன்னா 3 சன்னதியிலும் வாயில்ல எழுதி போட்டிருக்கும், புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எழுதி போட்டிருக்கிறார். ஏன்னா இரக்கம் இருந்தா தான் இறைவனுடைய சன்னிதானத்துக்குள்ள அந்த இறை அனுபவத்தை பெற முடியும், அந்த பேராற்றல் அனுபவத்தை பெற முடியும். அதுதான் அங்க அர்த்தம். ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் அந்த வடலூர் சத்திய ஞான சபைக்குள்ள மது மாமிசம் சாப்பிட்றவங்க எல்லா பேரும் விஐபி எல்லாம் மது மாமிசம் சாப்பிட்றவங்க தான் எல்லாம் உள்ள போறாங்க வர்றாங்க எல்லாம் பண்றாங்க. அதனாலதான் அந்த காலத்துல கொடிமரத்துக்கு அப்பால் எங்கும் அந்த மது மாமிசம் சாப்பிட்றவங்க போகக்கூடாது என்று ஒரு விதி வைத்திருந்தார்கள். அது காலப்போக்கில் வேறு விதமா போய் மாறி போய்விட்டது. ஆனால் இலங்கையில அந்த நல்லூர்ல இன்னைக்கும் அந்த மக்கள் தானே கடைபிடிக்கிறாங்க. அந்த கொடிமரத்துக்கு அப்பால மது மாமிசம் சாப்பிட்றவங்க போக மாட்டாங்களா. நல்லூர்னு அங்க ஒரு சிவாலயம் முருகன் கோயில் இருக்கிறது. அந்த கோயில்ல அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து மக்கள் போக மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். கொடிமரத்துக்கு அப்பால மது மாமிசம் சாப்பிட்றவங்க போய் இறைவனை தரிசிக்க போக மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட உயர்ந்த நெறி அதைத்தான் வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்றார். அதனால ஜீவகாருண்யம் இருந்தா தான் மனிதனுக்கு அருள் கிடைக்கும். அருள் கிடைத்தால் அவனுக்கு பயம் இருக்காது, நோய் பிணி தீமைகள் வராது, வந்தால் சீக்கிரமா தீர்ந்து போய்விடும். அதே மாதிரி விபத்துக்கள் வராது. விபத்துக்கள் நடந்தாலும் அந்த விபத்திலிருந்து அவன் தப்பி வந்து விடுவான், உயிர் காக்கப்பட்டு விடும். எளிய மருத்துவத்தின் மூலமா அவனுக்கு வாழ்க்கை திரும்பவும் கிடைத்து விடும். அதே மாதிரி மரண வாதனை வராது. இந்த 5 நிலைகளும் மனிதனுக்கு வராமல் இருப்பது எதனால் என்றால் அருளால் தான் கிடைக்கும். அதனாலதான் மனிதன் உயிர்களை கொல்லக்கூடாது, கொடிய மாமிசம் உண்ணக்கூடாது, கொடிய மது அருந்தக்கூடாது என்று வள்ளல் பெருமான் உறுதியிட்டு இந்த நெறிக்கு அதைத்தான் அடிப்படை அஸ்திவாரமா வச்சிருக்கிறார். திருவள்ளுவமும் அதைத்தான், திருவள்ளுவருடைய திருக்குறளும் அதைத்தான் சொல்லுகிறது. திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்ற 3 அதிகாரங்கள் இருக்கு. அதை யாருமே திருக்குறள் அறிஞர்கள் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேரும் சாப்பிடுவாங்க. அதனால அதை பேசுவதே கிடையாது. ஆகையினால ஜீவகாருண்யம் உடையவர்களாய் மனிதன் வாழ வேண்டும். ஜீவகாருண்யம் இல்லாத போது எந்த தெய்வமும் உங்களுக்கு அருள் செய்யாது. அருள் செய்யாதுன்னா உயிரை காக்காது. மற்ற எல்லாம் கிடைக்கும், வாழ்க்கை வசதி, நீங்க உழைப்பினால எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு உயிர் போகின்ற நிலை, உயிர் போகின்ற கொடிய வியாதி வந்தா அந்த வியாதியிலிருந்து நீங்க மீள முடியாது. ஒரு உயிர் போகின்ற விபத்து வந்தால் அதிலிருந்து உங்கள் உயிர் திரும்ப வராது. அப்படி உயிரை மீட்டுவது, அந்த கொடிய வியாதிகளிலிருந்து தப்பிப்பதுதான் அருள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அருள் பெறுவதற்கு மனிதன் ஜீவகாருண்யமுடையவனாய் இருக்க வேண்டும். கொடிய மாமிசம், கொடிய மது வாழ்நாள் முழுவதும் உண்ணாத நித்திய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் கொல்லா நெறிய குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே என்று வள்ளல் பெருமான் பாடினார். கொல்லா நெறிதான்ப்பா குருவருள் நெறி, மற்ற நெறிகள்லாம் குருவருள் நெறி கிடையாது. அதனாலதான் உலகத்தில் இருக்க அத்தனை நெறிகளுமே இப்ப பொய்த்து போய் கொண்டிருக்கின்றன. வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் அருள் நெறியாக இருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 அணி விளக்கு ஏற்றிடுக என்று நமக்கு சொல்கின்றார். ஆகையினால அந்த மாதிரி அருள் விளக்கை நாம் ஜீவகாருண்யத்தை செய்யும் பொழுதுதான் அருள் விளக்கு ஏற்றுவதாக அமையும். மற்றபடி உலகத்துல புறத்துல விளக்கு ஏற்றுவது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது.
அதனால சொன்னார், அப்பன் வரும் தருணம் இதே ஐயமில்லை ஐயமில்லை கண்டாய், அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளார்க்கு எய்ப்பறவே சத்தியம் என்று உரைத்திடு, நின் உரைக்கோர் எல்லளவும் பழுது வாராது என் இறைவன் ஆணை என்று வள்ளலார் சொல்றார். இறைவனாகிய அந்த தந்தை அப்பன் வருகின்ற தருணம் இது, சந்தேகமே வேணாம், அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம், அகிலமிசை உள்ளார்க்கெல்லாம் எய்ப்பறவே சத்தியம் என்று உரைத்திட, உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் இது சத்தியம் சத்தியம் என்று எடுத்து சொல், கொஞ்சமும் அதுல சந்தேகமே பட வேண்டாம், எல்லோருக்கும் எடுத்து சொல் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். எல்லளவும் பழுது வாராது, நீ சொல்கின்ற அந்த அருள் சொல்லுக்கு எப்பொழுதும் பழுதே வாராது, என் இறைவன் ஆணை, என்னுடைய இறைவன் என்னுடைய கடவுள் மீது ஆணை, அருட்பெருஞ்சோதியின் மீது ஆணை, சுத்த அருள் சிவத்தின் மீது ஆணை என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருள் பேரு ஒளி வடிவாய் கழித்தே செத்தார எழுப்புதல் நாம் திண்ணம் உணர் மனனே. இந்த புவியோடு வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திட இருக்கின்ற அந்த இறைவன் செப்பமொரு திருவருள் பேர் ஒளி வடிவாய், அந்த அருட்பெருஞ்சோதி ஒளி வடிவமா வந்து அருள் செய்ய இருக்கின்றார். ஆகையினால அப்போது செத்த நிலையிலிருந்து வாழக்கூடிய மனிதர், அதான் இறைவனை பற்றி உணராது சாப்பிடுவது தூங்குவது இதுதான் வாழ்க்கை என்று அதற்காக வாழ்நாள் முழுவதும் பொருள் தேடுவது, இதிலே கிடந்து உழலக்கூடிய மனிதன், முத்தி சித்தியை பற்றி அறியாத மனிதன், அருள் பெற வேண்டும் என்று உணராத மனிதர்கள் தான் செத்த நிலையிலிருந்து வாழ்கின்றவர்கள். அவர்களை பூரா வள்ளல் பெருமான் வந்து எழுப்ப இருக்கின்றார் என்று அந்த பாடல் மூலமா சொல்கின்றார். இறைவன் வருதருணம் இதே இரண்டில்லை அஞ்சலை நீ எல்லளவும் ஐயமுறையில் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டு அறைக, இது பழுது வாராது இறையும் நீ வேறு நினைத்து அயரேல் நெஞ்சே, நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன் தான் மொழிந்த மொழி, நான் சொல்ற மொழியெல்லாம் இறைவன் சொல்ற மொழி தான், என்னுடைய மொழி கிடையாது, எனக்கோர் மொழி இல்லை, எனக்கோர் சொல்லே கிடையாது, எனக்கோர் என் உடல் ஆவி முதல் அனைத்தும் தானே பொறையுற கொண்டு அருள் ஜோதி தன் வடிவும் தன்னுயிரும் பொருளும் அளித்தனை தானாய் புணர்த்தியது காணே. அந்த இறைவன் பாருங்க, என்னுடைய வடிவத்தையும் என்னுடைய அழிந்து போகக்கூடிய உடல் வடிவத்தையும் அந்த ஊன் உடம்பையும் குறைபாடுடைய அறிவு உடம்பையும் அருவமாகிய ஆன்ம உடம்பையும் மூன்றையுமே இறைவனை எடுத்துக்கொண்டு தன் வடிவத்தையே எனக்கு முழுதும் தந்து விட்டார். என் உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் உடல் பொருள் ஆவியை முழுவதும் எனக்கு கொடுத்து விட்டார். அதுதான் சுத்த தேகம். என்னுடைய உடம்பு அழியாத சுத்த தேகமாக மாற்றப்பட்டு விட்டது, அருட்பிரகாச வடிவமாக ஆகிவிட்டது. என்னுடைய அறிவு சச்சிதானந்தமாக பேரின்ப சுகமாக விளங்குகிறது. எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவனாக விளங்குகின்றேன். என்னுடைய ஆத்ம நிலை வந்து எங்கும் நானே எல்லா உயிராகவும் விளங்கக்கூடிய ஞான தேக நிலையிலிருந்து இப்படி 3 தேக நிலையிலிருந்து நான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய 3 தேக நிலையிலிருந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வில் இறைவனுடைய அருளால் வாழ்ந்து வருகின்றேன். அப்படிப்பட்ட அருளை பெறுவதற்கு அந்த அருளாளர் வருகின்ற தருணம் இதுவாக இருக்கின்றது. வருகின்ற வைகாசி 11 மே மாதம் 24ஆம் தேதி வடலூர்ல அந்த சத்திய தர்மசாலை சாலை சகாப்த நாள் வருகின்றது. அன்றைக்கு எல்லோரும் ஆறுயிர்களுக்கு இரக்கம் காட்டுதல் வேண்டும். மது மாமிசம் சாப்பிடாத கொள்கையை எல்லோரும் கையில் எடுத்துக்கொண்டு மனிதகுலம் வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் மாதம் மும்மாறி பொழியும், நோய் நொடியற்ற வாழ்வு, எங்கும் சுவிச்சமே நிகழும், எல்லாரும் பேரின்பமுற்று வாழ்வார்கள். அப்படிப்பட்ட அருளாளராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரே ஒரு மனித வடிவில் திரு அருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் அந்த மனிதனே திரு அருட்பிரகாச வள்ளலாராக மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து வருகின்றார். அப்படிப்பட்ட அருளாளராகிய வள்ளல் பெருமான் வரக்கூடிய காலம், அவரை பற்றி இன்றைக்கு அரசாங்கமே போற்றக்கூடிய காலமாக இருக்கின்றது. இனி வருங்காலத்தை வள்ளலாருடைய இந்த சமரச சுத்த சன்மார்க்க ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை தயவு நெறி அகில உலக மக்களும் கடைபிடித்து பேரின்ப சித்தி பெருவாழ்வில் மரணமில்லா பெருவாழ்வில் பெற இருக்கின்றார்கள். ஆகினால எல்லோருமே அந்த 1000 அணி விளக்கை ஏற்றுதல் வேண்டும், ஜீவகாரணியமாகிய நெய் விளக்கை ஏற்றுதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு ஆணையிடுகின்றார். நாமும் அதை கடைபிடித்து அந்த பேரின்பத்தை பெறுவோம்.
அருளாளர் வரவை நாம் பெற்று பேரின்பத்தை பெறுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திரல் வேண்டும். எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும். மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்ற வள்ளல் பெருமானின் வேண்டுகையே மீண்டும் வேண்டி, உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும். மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்று பிரார்த்தித்து, வள்ளல் அந்த அருளாளராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமானை வரவேற்கின்றோம். அருளாளர் வருகின்ற அந்த தருணம் இதுவாக இருக்கின்றது. மனித குலமே விழித்து எழுங்கள். அதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அந்த வாக்கியத்தை எல்லோரும் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தயவு. ஐயா, நிறைவு செய்தாச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 4 மணி நேரம் கூட எடுத்தாச்சு. இல்ல அது இன்னும் எடுத்துக்கிட்டா கூட எடுத்துக்கோங்க. நீங்க அதான் மாசத்துக்கு ஒரு வகுப்பு தானே கொடுக்குறீங்க. மாசத்துக்கு 20 நாள் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன டவுட் இருக்கா? கண்ணகி, செல்வம், திவ்யராணி, தேவி, பாஸ்கர் ஐயா, கார்த்திகேயன். எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஜெக்ட்ல டவுட் வராதுங்க ஐயா. ஏன்னா இது ஆன்மீக சார்ந்த வகுப்புன்ன உடனே யாரும் அந்த அளவுக்கு டவுட் கேட்க மாட்டாங்க. நான் உள்ளாண்டு சப்ஜெக்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க, நன்றியா, நன்றி. நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.